ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ கிம், ஹீரோயின் ஜெனி 2 பேருமே இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ கையிலெல்லாம் அடிபட்டு பிளட்டோடு வந்துட்டுருக்கான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருமே ரீமேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன்ட்டு நான் டைவர்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு அவரோட ஃபேமிலினால் இந்த டிசிஷன் எடுத்திருக்கா போலன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே கவலையாக இருக்குது. ஏன்னா ஒரு ரீசன் கூட கேட்கல. அவன் எதுவுமே கண்டுக்காமல் போனதுமே அவன் நெக்ஸ்ட் டே அவங்க லாயரை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேஸை ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதும் அது ஃப்ரெண்டு தான். அவள் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அவனை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்டு இருந்த, ஆனால் நீ இவ்வளோ ஈஸியாக மேரேஜ் டைவர்ஸில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே மேரேஜ்ன்றது ரெண்டு லவ் பண்ணுற பர்சனுங்களுக்குள்ளே நடக்க வேண்டியது, ஆனால் இது அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான். இந்த மேரேஜ் ஜஸ்ட் என்னோட ஃபேமிலியோட பெனிஃபிட்ஸ்க்காக தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே புரிஞ்சுக்குது. அப்படின்னா இந்த மேரேஜில் லவ்வே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மேரேஜ் 2 லவ் பண்ணுறவங்க பர்சன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான் இது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, நீங்கள் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நீங்கள் இதை ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு அவள் ஆஃபீஸ்க்கு அவங்க போனால் மேடம் இன்றைக்கி நடக்க வேண்டிய அந்த லைவ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டாங்க. ஷாக் ஆகி போயிடுறா. ஐயோ இன்றைக்கி லைவில் கண்டிப்பாக போக வேண்டியது கட்டாயமாச்சு, இல்லைனா சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க மேனேஜரை போய் மீட் பண்ணதுமே அவர் பார்த்தாங்க ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு. என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக எதையுமே பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இன்றைக்கின்னு பார்த்தா அந்த லாயர்கிட்ட போய் தான் இப்படி லேட் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க சாரி கேட்குறான். இது எல்லாத்தையுமே சரி கட்டணும்னா நம்ம கிம்மை இன்டர்வியூ எடுத்தாகணும், நீ இதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய இன்டர்வியூ எடுக்காமல் விட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு, நீ கண்டிப்பாக நம்மளுக்கு டிஆர்பியில் ஏற்றி கொடுக்கணும்னா நீ இதை தான் பண்ணணும், நம்மளோட நடத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொன்னதும் என்னால் கிம்மை போய் பண்ண முடியாது இன்டர்வியூன்னு சொல்கிறான். அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, உன் ப்ராப்ளம் பற்றி பேச முடியுமா இல்லை கம்பெனியோட ப்ராப்ளத்தை பற்றி பேச முடியுமா, நீ தான் கண்டிப்பாக இன்டர்வியூ எடுக்கணும், நீ பண்ண தப்பை நீ தான் சரி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவளால் எதுவுமே அங்கே பேச முடியலை. ஹீரோயின்மே எல்லாத்தையுமே இப்படி கிம்மை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம், நீங்கள் அதுக்கு எல்லாமே ஷெட்யூல் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ரொம்பவே ஹேண்ட்ஸமான பர்சன்ப்பா, பட் கொஞ்சம் டெவில் மாதிரி யாரையுமே எடுத்து கூட இருந்தாலும் பார்க்க மாட்டாருன்னு சொன்னதும் அது உண்மைதான்ப்பா, ஸ்கூல்லேருந்தே அவருக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சாமா, அவங்க அப்ராடுக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் வேறு ஒரு பொண்ணை நிமிந்து கூட பார்க்காம இப்போ வரைக்கும் இருக்காரு, பார்க்கனா ஹேண்ட்ஸமாக இருப்பார், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்மே அதெல்லாமே இங்கே கேட்டுட்டு தான் இருக்கா. எல்லாருமே அங்கே ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ கிம் இப்போ வரைக்கும் வரல, ஃபோன் பண்ணாலுமே அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம ஹீரோயின்ட்டு சொன்னதுமே அந்தாலுமே ஏமாத்திட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ண போகிறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோவே அங்கே வந்துடுறான். பட் கண்டுக்காமல் அங்கே போயிட்டுருக்கான். பிறகு அங்கே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதில் சில பர்சனல் கொஸ்டின்ஸுமே வருது. உங்களுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாம் இருந்துச்சு, பட் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, டைவர்ஸுமே ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே மேரேஜ் ஆச்சு உடனே டைவர்ஸ்மா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி டைவர்ஸ்க்கான ரீசன் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே நீங்கள் ரொம்பவே பர்சனலாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா, இது என்னோட பர்சனல் மேட்டர், இதை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொன்னதும் அவன் ஓகே நம்ம இன்டர்வியூ முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருந்தா. ஹீரோயின் கண்டுக்காம அங்கேருந்து போகிறான். அவன் பார்த்தா அவளை அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஃபேமிலியில் டின்னர் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதும் நீ இப்போ வரைக்கும் நம்மளோட டைவர்ஸை பற்றி வீட்டில் பேசலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு நான் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு ஃபேமிலி டின்னர் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு காரையுமே அனுப்புகிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு வீட்டில் ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க மெய்ட் சொல்கிறாங்க ஜெனியோட அப்பா வேறு ஒரு லேடியோட சேர்ந்து அவங்க அம்மாவை சீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவங்க அம்மா கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, அவருக்கு ஆல்ரெடி அவங்க கூட சேர்ந்து ஒரு பேபியுமே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ நம்ம ஹீரோவுமே என்ட்ராகிறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க அவளை அங்கே கம்ஃபர்ட் பண்ணி பேசிட்டு நீ கவலைப்படாத, உனக்கு எப்பயுமே என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அவள் தேங்க்யூ ஆண்டின்னு சொல்கிறான். இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீயுமே என்னோட பொண்ணு மாதிரி தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே அந்த பால்கனியில் நின்று வியூ எல்லாமே அங்கே பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டுருக்கோமே, என்ன இந்நேரத்தில் இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இந்த வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு இப்போ தான் தோணுதா இங்கே பால்கனிலேருந்து பார்த்தா வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க.
நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு என்ன எதுவும் தெரியாதான்னு சொல்லிட்டு பேசும்போது அவன் எதை பற்றி பேசுகிறாங்க, ஏதாச்சும் போட்டு வாங்க பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி இவங்க டைவர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் 2 பேருமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் உங்கள்கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இவ்வளோ ஸ்பீடாக அவங்களோட மேரேஜ் வந்து முடிஞ்சு போகும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட சரி ஓகே ரீசன் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டதும் எனக்கு தெரியலன்னு சொன்னதும் அதை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு வந்துட்டு அக்கறை இல்லையா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஏன் இப்படி டிசிஷன் எடுத்தான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதுமே இவனுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. அவன் எங்கள் ரூம்குள்ளே வந்தா நம்ம ஹீரோ ஏன்னா அவனை பார்த்துட்டு இப்படி திரும்பி கூட நிமிந்து கூட பார்க்க மாட்டா, ஒரு ஐ கான்டாக்ட் கூட பண்ண மாட்டா. சரி குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் அவன் குளிச்சுட்டு வரும்போது அப்பயுமே எதுவுமே பேச மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பேசுறது கூட ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏன்னா அப்போ டக்குன்னு வந்துட்டு நீ என்ன வந்துட்டு இன்னுமே உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு எதுவுமே பதில் பேசாமல் இருக்கவுமே நீ பேசாமல் இருக்கிறதுல பார்த்தாலே எனக்கு புரியுது ரீசன் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு அப்படின்னா ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அப்படின்னா இந்த ரீசனால தான் நீ டைவர்ஸ் வாங்குறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் நம்ம ஹீரோ ஏன்னா அதெல்லாம் கிடையாது, நான் எப்பயும் உன்ட்ட இருந்து செப்பரேட் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா புதுசாக குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவள் பார்த்தா அவங்க தூங்க வந்ததுமே அங்கே பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்ததும் அவள் தான் சோபாவில் போய் தூங்க போகிறாளாக்குன்னு நினைக்கிறான். பட் ஹீரோயினை பார்த்தா தூக்கி அதை கீழே போட்டுட்டு ஐ திங்க் நீ அங்கே போய் படுக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் செப்பரேட்டாக படுத்துக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே ஷாக் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் டைம் ஹீரோயின் நீ என்ன டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டியான்னு சொன்னதுமே அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நம்மளோட பேரண்ட்ஸ்ட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் விளக்கி சொல்லிடணும், இல்லைன்னா அவங்களால வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதும் அவங்களால என்ன ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க வந்துட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு இந்த மேரேஜில் இருக்கணும்னு சொல்லிட்டு, பட் என்னால் வந்துட்டு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் எக்ஸ் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே ஹீரோயின் அங்கே விலகி போகும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு என் மேலே உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கப்புறமே உன்னை கட்டாயப்படுத்துறது தப்புன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து கீழேங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கழுத்தில் அங்கே வந்துட்டு மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அவன்கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நீ தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். பிறகு அவங்க அம்மாவை போய் இங்கே மீட் பண்ணிவிட்டு அம்மா நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னதுமே ஆல்ரெடி ஹீரோட அம்மா இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு என்னமோ டைவர்ஸ் வாங்க போறியா இல்லை பார்க்குக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்க போறியா, இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்கா, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசாமல் நீ டைவர்ஸ் வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக டைவர்ஸ்லாம் வாங்கக்கூடாது, நான் வந்துட்டு ஒழுங்காக கூட சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே ஹீரோயின் இவங்க உண்மையிலே என்ன தான் பெற்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே என்னை பற்றி இவங்களுக்கு கவலையே இல்லை, அவங்களோட வந்துட்டு பெனிஃபிட்டை மட்டும் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கா. அங்கே காரில் இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வர்றான். ஒன்றும் நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க நம்ம டைவர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க முடியாது டைவர்ஸ்ன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி நான் வந்துட்டு டைவர்ஸ் வாங்க போகிறது கன்ஃபார்ம் தான், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாகி போயிடுறாங்க. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, டைவர்ஸ் வாங்குறது உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்களா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நான் தானே பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி எப்போயும் டிசைட் பண்ணிவிட்டேன் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவன் வந்துட்டு இவ்வளோ உறுதியாக இருக்கானா, அப்போ வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஸோ நீ ரொம்பவே எக்ஸைட் ஆகிருக்க போலையே டைவர்ஸ் வாங்குறதுக்குன்னு சொன்னது உனக்கே புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ எக்ஸைட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீ இதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணாதான்னு சொன்னதும் நான் எப்போ உன்னை ஃபாலோ பண்ணேன், நீ ஏன் நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போய் உனக்கு எப்படி வாழ்க்கையை பிடிக்குமோ அந்த மாதிரி சந்தோஷமாக வாழு, எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு சரிதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாயிட்டாங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு சொல்கிறா நம்ம வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு லைக் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தாலுமே லைஃப்பில் வந்துட்டு அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் போது அதை சேக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் போயிருக்கும்போது இப்படி நியூவாக வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி வந்திருக்காங்க, மேனேஜர் உங்களை கூப்பிட்றாங்க மேடம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ பார்த்தாங்க ஒரு 3 செட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா நம்ம ஹீரோயின்ட்ட. இந்த பொண்ணை தான் நான் வந்துட்டு இங்கே ஹையர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொசிஷனும் அவளோட பொசிஷனுமே சேமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே எங்கள் ஷாக் ஆகிட்டு ஏன்ட்ட வந்துட்டு அப்படி என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ இவளுக்கு மட்டும் தூக்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கோப்படுறா. பட் அந்த மூட்டை வந்துட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட போய் வந்துட்டு பேசிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் போல் ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட என்னப்பா உனக்கு வந்து உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி இவருக்கு தெரியாது போலேன்னு சொன்னதும் ஆமாம் தெரியாது, தெரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்ண போகிறாரு, நான் ஒரு காலம் வந்து முன்னேறி வரேன் அது போதும் அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க அந்த மூமே எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு பேசும்போது நீ அந்த ஆளை பற்றி பேசணும்னா அவர்கிட்ட போய் கேளு, எனக்கு அந்த ஆளுக்குமே நேற்றே வந்துட்டு சைன் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு.
இருக்கு. சரி எனக்காக வந்துட்டு சில ஹெல்ப்லாம் நீ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அதை கேட்டுட்டு என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, நீ யாராச்சும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு மியாவோட சேர்ந்து அவங்க வந்துட்டு பப்புக்கு தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. உண்மையிலேயே வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் ரொம்ப வந்து மோசமானவன் தான்ப்பா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இங்கே பாரு அந்த மூவை போய் பொக்கே எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எப்படா டைவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் எனக்கு தான் தெரியுமே ஆல்ரெடி அவன் வேற ஒருத்தவங்கள தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கும், அவனுக்கு எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த மூவ் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அவங்களுமே அந்த பப்பில் தான் இருக்காங்க. அந்த மூவ் வந்துட்டு உனக்கும் அவளுக்குமே டைவர்ஸ் ஆயிருச்சாமே, நேற்று தான் அக்ரிமெண்ட்டில் சைன் ஆச்சாமே, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என் கூட வர முடியுமா, நல்லா லவ் பண்ணணும், அதே லெவலுக்கு தான் இப்பயே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் தான், நான் வந்துட்டு அவளை டைவர்ஸ்லாம் பண்ண கிடையாது, அவள் தான் என்னோட எப்பயுமே ஒய்ஃப், அதை நீ புரிஞ்சுக்கோ, என் பக்கத்தில் நீ நெருங்கி வராதன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது இவளுமே பார்த்தா அங்கே பின்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு மியா என்ன புதுசாக ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலேயே வந்துட்டு இவனை போய் எப்படிப்பா அவங்க வீட்டில் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, அவங்க பிஸ்னஸை வந்துட்டு முன்னேற்றணும்னு நினச்சது நல்ல விஷயம்தான், பொண்ணோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவன் கூட வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உண்மையிலேயே வந்துட்டு அவங்க உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் தானா, யாராச்சும் இப்படி போய் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிட்ட ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, உன்னோட அம்மாவோட ஹஸ்பண்டை வந்து செட்டில்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதுமே நான் அப்படி எதுவுமே பண்ணலை, நீங்கள் ஏன் இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, அது என்னோட அப்பா தானேன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கா. பட் ஆனால் வந்துட்டு அவங்க கேட்காம போட்டு அங்கே அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. பிறகு அவங்க மேனேஜர் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி மிஸ்டர் கிம் வந்துட்டு வரப்போகிறாரு நாளைக்கு, ஸோ நீங்கள் வந்துட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்க அவரை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னதும் வேறு வழின்னு இருக்குது, அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த மூமே காரில் வந்து இறங்குனதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் நேத்தான் டைவர்ஸ் ஆச்சா இவருக்கு, அதுக்குள்ளே மூ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காரு, என்ன நடந்துட்டுருக்கு, இவளுமே பயங்கரமான ஆள் போல ஏன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவை வேணுக்குனே அங்கே வந்துட்டு கழுத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு பார்க்குறா. வேணுக்குனே இவங்களுக்கு வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி தோணட்டோன்றதுக்காக இங்கே பார்த்தீங்களா இந்த கொடுமைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு பார்த்தாங்க நம்ம ஹீரோயின்ட்ட போய் நானுமே உங்கள் ட்ரிப்பில் வந்துட்டு கூட சேர்ந்துருக்கேன், மேனேஜர் வந்து உன்கிட்ட சொல்லலையா இந்த விஷயத்தன்னு சொன்னதும் இது சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லு, எனக்கு அன்வான்ட் திங்க் வந்துட்டு எப்பயும் கூட இருக்கிறது வந்துட்டு பழகி தான் போச்சுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. அவர் வந்துட்டு என்னோட டிக்கெட்டை வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் போட்டிருக்காரு, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு பெருசாக எதுவுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணலை. உனக்கு வேணாலும் நான் வந்துட்டு மாற்றி கொடுக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு வேணும்னா நானே மாற்றிக்கிறேன், ஏன்னா எனக்கு செலவழிக்க அந்த அளவுக்கு காசு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட இப்படி உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், நீ தான் அவட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னதுமே அப்படி என்கிட்ட இதெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டோம், நீ இதில் தலையிட வேணான்னு சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட்மே இன்டர்வியூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த மூவையும் காணோம், அந்த கிம்மையுமே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நான் அசிஸ்டன்ட் ஐ திங்க் வந்துட்டு அவள் அங்கேவே தான் கிடந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வர வழியில் தான் பார்த்தேன் கிம்மோட வந்துட்டு ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு கிடந்தான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. பட் ஆளை காணோன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு என்ன இன்டர்வியூ எடுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு மூட்டை கேட்டதுமே கிம்மை நான் இன்டர்வியூ ஆல்ரெடி எடுத்துட்டேனே, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதுக்குமே வந்துட்டு பெரிய ரியாக்ட் பண்ணலை. சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அங்கே ரூமில் போய் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கதவை வந்துட்டு யாரோ நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கதவை போய் ஓப்பன் பண்ணால் அது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. அவன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு ரூம்குள்ளே வந்ததுமே யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதும் டைவர்ஸில் நம்ம சைன் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் டைவர்ஸ்லாம் ஆக கிடையாது, ஸோ நீ இப்போயுமே என்னோட ஒய்ஃப் தான், நான் இங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன பேச முடியும், ஒன்றுமே பேச முடியாமல் அவ்வே உட்காந்துச்சேக்கா. அவன் குளிச்சுட்டு வர்றதுக்காக அங்கே போயிட்டுருக்கான். அப்போ வரும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்கோமே, நீ இப்போ என்ன வந்துட்டு யோசிக்கிறேன்னு தெரியும், என்னோட மசில்ஸை பற்றி தானே யோசிச்சுட்ருக்க அப்படின்ற சரி அவங்க வந்துட்டு பார்த்துட்ருக்கான். பட் ஹீரோயின் எதுவும் பேசாமல் வந்துட்டு அப்பாட்ட அங்கே குளிக்கிறதுக்கு போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே ஷாவுன்னு சொல்லிட்டு ஒரு பையன்ட்ட வந்து கால் வந்ததுமே நீ இப்போ வந்துட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிவிட்டு உடனே இவனை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இப்படி ஃபோனை பற்றி அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கால் வந்ததுமே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அங்கே ப்ரைவேட்டாக பேசுகிறதுக்காக போகிறா. நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க
பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கியே, எதுக்காக கேட்டிருக்க? நீ என்ன அதுக்குள்ள வந்துட்டு அவன டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அத கேட்டுட்டு ஹீரோயின் உனக்கு பண்றதுக்கு விருப்பமா இருக்கா? இல்லையா? அத மட்டும் நீ சொல்லுன்னு சொல்றா. அப்ப அங்க பார்த்தா நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்க வரவுமே, அவன் உல்டாவங்க வந்து பேசிட்டு இருக்கான். ஒருவேளை பிசிக்கலா 2 பேருக்குமே வந்துட்டு கரெக்ட்டான வந்துட்டு அட்டாச்மெண்ட் இல்லையோ, அதனால தான் இப்படிலாம் நடக்குதோன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஹீரோயின் அங்க டக்குன்னு ஃபோன கட் பண்ணதும், ஹீரோ அங்க பக்கத்துல அங்க வந்துட்டு க்ளோஸா வந்துட்டு இருக்கான். பட் அதுக்குள்ள கதவ வந்துட்டு அங்க நாக் பண்ணிடுறாங்க. போய் தொறந்து பார்த்தா இந்த தான். அவன் வந்துட்டு அப்பாவி மாரி ஃபேஸ வச்சுட்டு, "என்னோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு சில ப்ராப்ளம் ஆயிருச்சு. எனக்கு வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் ஏன் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன்? நீ வந்துட்டு இங்கலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கிளம்பி போன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ரூடா அங்க பேசிட்டு இருக்கான். அவன் திரும்ப அங்க ரூம்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷாவோட சேர்ந்து அங்க சேட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. எப்ப பார்த்தாலும் காலையிலேருந்து மூஞ்ச உர்ருன்னு தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா என்ன பார்க்கும்போதெல்லாம். ஆனா இவன்ட்ட மட்டும் இவ்வளோ வந்துட்டு சந்தோஷமாயிட்டு சேட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் போதும் உன்னோட கிண்டல் எல்லாமே. நீ வந்துட்டு இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்குறா. நான் வந்துட்டு எப்படி போய் பண்ண முடியும் சொல்லு? நம்ம 2 பேத்துக்குமே 2 பேத்த பத்தி ரொம்ப அதிகமா தெரியும். தெரிஞ்சவங்க ரொம்ப வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஈஸியா வந்துட்டு அவங்க பண்ற தப்பெல்லாமே கண்டுபிடிச்சு மாட்டிக்குவாங்களேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்ப வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. அப்ப யார்ட்ட நீ சேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் அவன பார்த்ததுமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, ஃபோன கட் பண்ணிட்டு அவ பாட்டு அங்க படுத்துக்கிட்டதுமே, இவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. இவனுமே பேசாம போய் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்க ரூம்ல கிளம்பி ரெடியா இருக்கும்போது, அந்த அங்க வருடா. "என்னப்பா உனக்கும் கிம்முக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சான்னு?" சொன்னதும், "அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவனுக்கு எனக்குமே ஆல்ரெடி டைவர்ஸ் ஆக போகுது. அதுதான் உண்மை. நீ வந்துட்டு இப்படி வந்து ஃபேக்கா வந்துட்டு ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த மாரி வந்துட்டு நடிக்கிறவங்கள சுத்தமா பிடிக்காது. நானுமே என்னைக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டோம். அத மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா நல்லது. நீ இப்படி நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஒர்க் விஷயத்துல நம்மளோட இந்த பர்சனல் வந்துட்டு இஷ்யூஸ் எல்லாமே நான் ஏற்க மாட்டேன். நான் ப்ரொபஷனலா தான் நடந்துக்குவேன்னு அவ சொல்றா. அத கேட்டுட்டு அவளுக்குமே அங்க ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. நீ வந்துட்டு என்ன அவர் மேல கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் வைக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு என்ன அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு வந்துட்டு அதே தாட் தான் நான் மாறலன்னு சொல்லும்போது, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே உன் தாட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் மூஞ்ச தூக்கிட்டு அங்கருந்து போயிடுறா. அப்ப அங்க அந்த மூட்டாவே ரொம்ப கோவப்படுறான். நீ வந்துட்டு இப்ப என்ன மாரி வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ அவள ப்ரொவோக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ ஐடியா பண்ணாத. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. ஸோ நீ உன் வேலையில மட்டும் கவனத்த செலுத்துன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு போனதுமே, இவளுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் மேடம் இப்படி நம்ம கிம் எடுத்த இன்டர்வியூ வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. மேனேஜர் பயங்கரமா கோவமாயிட்டு இருக்காரு. உங்கள கூப்பிடுறாருன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே போயிட்டு அங்க நடந்த எல்லாத்துக்குமே அங்க சாரி கேட்டதுமே, சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? நீ வந்துட்டு என்ன வயசான கிழவி ஆயிட்டியா? எல்லாத்தையும் கண்ட இடத்துல மறந்து வச்சுட்டு வர்றதுக்கு. உன்னால வந்துட்டு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. நீ இப்ப திரும்ப கிம்ம நீ தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிடுறாரு. ஸோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றா. அப்ப அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு மெசேஜ் பண்றா இப்படி இன்டர்வியூக்காக. என்னால முடியாதுன்னு சொன்னதும், ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நான் பண்றேன். பட் ஆனா வந்துட்டு இன்டர்வியூ குடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறம்போது, நீ தான் சொல்லிட்டு எழுதுனதுமே, என்னால அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிடுறா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சாரி கேட்குறாங்க. என்னால தானே மேடம் இப்படி ப்ராப்ளம் ஆயிருச்சு. நான் மட்டும் வந்துட்டு ஒழுங்கா அந்த ஃபைல்ஸ வச்சிருந்தேன்னா இப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அதில எதுவுமேன்னு சொன்னதும், ஒண்ணும் கவலைப்படாத நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க திரும்ப நம்ம ஹீரோட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் சொல்ற இடத்துக்கு வா நான் உனக்கு இன்டர்வியூ குடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், பட் நீ நினைக்கிறது நடக்காதுன்னு சொன்னதும், எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் உனக்கு இன்டர்வியூ குடுக்குறேன். அதுக்காக தான் கூப்பிடுறேன்னு சொன்னதுமே, அவளுமே ஓகேன்னு சொல்றா. பட் வந்து இது எல்லாமே பண்ணது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹான் தான். அத பார்த்துட்டு ஹீரோ புடுங்கிட்டு, உன்ட்ட நான் சொன்னேனா இப்படிலாம் நீ அவளுக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நீ பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் வராது. நானாச்சும் பண்றேனே. 2வது வந்துட்டு, நீ இப்ப வந்துட்டு அந்த பொண்ணு இந்த மாரி கேட்டிருந்தா, உடனே ஓகே சொல்லிட்டு போயிருப்ப. உன் மூஞ்சிலேயே எழுதி வச்சிருக்க அவள நீ எந்த லெவலுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்ற? நாளைக்காச்சும் வந்துட்டு அத எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படின்றத அவன் சொல்றான். ஹீரோயினுமே அங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிடுறா. அப்ப அங்க நம்ம ஹீரோ அங்க பாத்டப்ப கட்டிட்டு நின்னுட்டுருக்கான். ஹீரோயினுக்கு கடுப்பு தான் ஆயிட்டுருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? போய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போறா. நீ வந்துட்டு ஒழுங்கா வந்து ப்ரொபோஷனலா மட்டும் கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவன பார்த்தா வேணுக்குனே வந்துட்டு பர்சனலா இழுத்துட்டு பேசுனதுமே, உன்ட்ட பேசுறதே வேஸ்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. வேகமா நம்ம ஹீரோயின புடிச்சு அவன் பக்கத்துல இழுத்துக்கிட்டதுமே, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா வந்துட்டு என்ன விடுன்னு சொல்லும்போது, என்னை இதுக்கு முன்னாடி நீ வந்து எப்படி காப்பாத்துன? உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவனுக்கு ட்ரிங்கர் ட்ரக்க கலந்து குடுத்து, ஒரு பொண்ணு அங்கேருந்து கூட்டிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு அங்க வந்து வேலைய விட்டுமே தூக்கிட்டு நம்ம ஹீரோவ காப்பாத்தியிருக்கா. நீ என்ன எந்த லெவலுக்கு லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டப்ப, நம்ம ஹீரோயின் அவனுக்கு கிஸ் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே அங்க வந்துட்டு பேசினதுமே, நீ வந்துட்டு ப்ரொபோஷனலா பேசுறதுக்கு வழிய பாரு. பர்சனலா நீ எதுக்காக பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும், என்னால வந்துட்டு இப்ப அப்படி நடந்துக்க
முடியாது. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ வந்துட்டு இப்போ எந்திரிக்கவும் முடியாது. என்கிட்ட வந்துட்டு நீ இப்படியே தான் வந்து கொஸ்டின் கேட்கணும். நான் ஆன்சர் பண்ணுவேன்னு சொன்னதும், வேற வழி இல்லாமல் அவளுமே அதே மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டு அங்கேருந்து போகும்போது, எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ ஆன்சர் சொல்லு. என்னை வந்துட்டு போகிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கப்புள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, நாளைக்கு சரியான டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணு. நம்ம 2 பேருமே போய் டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். என்ன வேலை நீ பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் கூட உருப்பட மாட்டியா? நான் எவ்வளோ வந்துட்டு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஆனால் முட்டாள் மாதிரி நீ வேலை பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகிடுது. அவள் வந்துட்டு இப்போ வந்து நீ இருக்கும்போதே வந்து பாரு டைவர்ஸ்மே இன்னும் ஆகலை. ஆனால் வேற ஒரு பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி அங்கே பேசிகிட்ருக்கா. நீ ஆனால் வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துட்டுருக்கன்னு சொன்னதும், அதெல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்றத சொன்னதுமே, ரூமர்ஸாக கூட இருக்கட்டும், அவட்ட நீ இதை பற்றி பேசி இருக்கணும்ல. நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா நீ வந்துட்டு டிசைட் பண்ணி இல்லை கையை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த மூவங்க வந்துட்டு, உன்னால் வந்துட்டு கிம்மை இன்டர்வியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்காப்பா. நான் வேணா உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணவா? நான் சொன்னேன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவாருன்னு சொன்னதும், தூரத்துக்கு நீ வந்துட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. ஏன்னா நேற்று நைட்டே நான் வீட்டுக்கு போய் அவன்ட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இன்னுமே இவளுக்கு இன்னும் வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. பிறகு வீட்டில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைவர்ஸ் கேட்டதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்ததுமே, நீ ஃபஸ்ட் அவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு சொன்னதுமே, எதுவுமே பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்ன குடும்ப மனத்தையை வாங்குறன்னு சொல்லிட்டு போட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. அங்கே கண்ணமே செவந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் ஹேரை வச்சு அங்கே வந்துட்டு மறைச்சிட்டு வரும்போது, ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த நீ வீட்டில் வந்துட்டு இருக்க வேணாம், என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவள் குளிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்க உட்காந்துட்ருக்கவுமே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. இப்போ நீ என்ன இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே நடக்காத மாதிரிலாம் வந்துட்டுல நீ சீனை போட்டுட்ருக்க அப்படின்ற சரி கேட்டுட்டு, இந்த மறந்து போட்டுக்கோ. 2வது நீ இப்பயுமே வந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான், இன்னுமே டைவர்ஸ் ஆகலை. ஸோ நீ எனக்கு வந்து சீட் பண்ணணும்னு நினைக்காத, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் ஷாவை நினச்சிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் அந்த மெடிசனை எடுத்துகிட்டு அதை போட்டுக்கலாம், அவள் டஸ்ட்பினில் தூக்கி அங்கே போட்டா. பிறகு அங்கே ஆஃபீஸில் மூவும் நம்ம ஹீரோயினுமே அங்கே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு ஃப்ளாரை தூக்கிட்டு வர்றாரு. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. பட் அங்கே மூட்டை இதை வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே, வா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, எப்போ நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே பெருசாகவே எதுவும் தோணலை. அப்போ அங்கே உடனே நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி, இப்படி வந்துட்டு ஃப்ளாரை வந்துட்டு நீங்கள் மூக்கு கொடுக்க சொன்னீங்க, அப்போ உங்கள் ஒய்ஃபே இருந்தாங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, அடப்பாவி உன்னை யார்டா மூக்கு கொடுக்க சொன்னது? நான் ஜெனிக்கில் கொடுக்க சொன்னேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறான். ஐயோ தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு, ஏன்னா டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஃப்ளாரை வந்துட்டு கொடுத்து பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட அந்த ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஃபோன் மூலமாக செக் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இந்த போயிட்டு அவளோட லேப்டாப்பில் எதை எடுத்து வேலை பண்ணதுமே அவள் சிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி, நீ வீட்டுக்கு உடனே வா, இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க 2 பேருமே அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஷேர்ஸை பற்றி தான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவங்க அம்மாட்ட செக் போட்டு கொடுத்துட்டு, இந்த எவ்வளோ ஷேர்ஸ் வேணாலும் சரி நீங்களே வந்துட்டு வாங்கிக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தே இல்லை ஏன் நிலைமையை உன்னை விட எப்பயுமே அதிகம் தான் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. பட் நீ வந்துட்டு இப்போ வந்து கொடுத்துருக்க காசை என்னால் திரும்ப ரீபே பண்ண முடியாது. அவன் வந்து உன்கிட்ட கொடுக்கணும்னு கேட்கவே இல்லையேன்னு சொல்லி கேட்டதுமே, நான் உன்கிட்ட ரீபே பண்ணவே சொல்லலையேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் நம்ம டைவர்ஸ் பண்ண போகிறப்ப யாருக்குமே உதவி பண்ணிக்க வேணாம் தானே பேசியிருந்தோம், இப்போ எதுக்காக நீ பண்ணேன்னு சொன்னதும், ஆனால் நீ இப்பயுமே என்னோட ஒய்ஃப் தானே, அதனால தானே அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே காலையிலே கால் வந்துடுது. இப்படி நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே எடுத்த இன்டர்வியூ திரும்பவுமே லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் வந்ததுமே அங்கே மேனேஜர் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இப்போ ஃப்ராட் பண்ணதை பார்த்துட்டா இல்லையா, இது எல்லாமே நியூ கமர்ஸ்ட்டை வந்து நடக்கிற தப்பு தானம்மா, நீ சீனியர் பேசாமல் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நீயே வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியுமே நீ வந்துட்டு அவளுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு, ஒன்று மாதிரி ஒரு பர்சன்ட்டை வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நான் வந்துட்டு இங்கேருந்து ஜாப் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது பார்த்தா இந்த பர்சன் வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ எல்லாத்தையுமே லீக் பண்ணிடுறா, இவன்கிட்ட பேசின எல்லாத்தையுமே. ஸோ இவன் வந்துட்டு பேசின ஆடியோ லீக் ஆனதுமே அங்கே ரொம்பவே வைரல் ஆகி போயிடுது. இவன் எக்ஸ்போஸ் ஆகிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் இவன் ஸ்டாப் பண்ண போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நீ என்ன இங்கே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு கீழே தள்ளுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க.
ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வரும்போது இவளோட லைஃப்பில் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னே நம்ம ஹீரோக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்காது போல். அவன் வந்துட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவளோட கல்யாணத்தை பற்றி கேட்டதுமே, ஏன் கல்யாணமா, நான் வந்துட்டு இன்விடேஷன் அடித்து வந்ததுமே உனக்கு வந்துட்டு கூப்பிடுறேன் நீ வந்துருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் உனக்கு கல்யாணன்றது அவ்வளோ ஈஸியாகிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். மேரேஜ்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அடப்பாவி நீலாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கியா, மேரேஜ்னா உனக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது பதிலாக மாற்றி மாற்றி அங்கே வந்துட்டு பழிய போட்டுட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உன்ட்ட எது எனக்கு பேச விரும்பலன்னு சொல்லும்போது, நாளைக்கு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும், எப்படினாலும் பிரிஞ்சு போயிடுவோம், இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்மளோட டியூட்டியை பார்ப்போமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸை விட்டு கிளம்பும்போது அங்கே அசிஸ்டன்ட் மேடம் பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் நீங்கள் இங்கே விட்டு போகாதீங்கன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு ஈடன் கம்பெனி கூட ஆல்ரெடி வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டேன், நான் அங்கே தான் போக போகிறேன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனிட்டேயா ஆனது, அங்கே வந்துட்டு ஒர்க்கே பண்ண முடியாது மேடம் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதுவுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கூடி சீக்கிரம் உனக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வரப்போகிறது கன்ஃபார்ம் தான், ஒய்ஃப் இல்லாமல் நீ வந்துட்டு சிங்கிளாகவே சுற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு கோவப்பட்டதுமே, ஃபர்ஸ்ட் அவளோட வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சு அங்கே சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. டீ எல்லாமே குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே, பார்த்தே நான் வந்து அவனை டைவர்ஸ் பண்ணாதன்னு சொன்னேன், அதனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிட் இருக்குது பார்த்தையா அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசினதுமே, நீங்கள் நினைக்கிறது நடக்க போகிறது கிடையாது, டைவர்ஸ் வந்துட்டு ஆக போகிறது கன்ஃபார்ம் தான், நீங்கள் எப்படி ஏகப்பட்ட காசு உங்களுக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் ஸ்டேஸை கொஞ்சம் வந்து விற்று எனக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோமாயிட்டு அங்கே டி கிளாஸை தூக்கி எறிஞ்சிட்டு, நீ வந்துட்டு எப்பயும் நம்மளை பற்றி யோசிக்காமல் மற்றவங்கள பற்றி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து திட்டி விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு, நீ ஏதாச்சும் வந்துட்டு எனக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சேன்னா உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் லீக் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உன்னோட ரெப்ரேஷன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பாவே வந்துட்டு ஹீரோயின் அங்கே போர்ஸ் பண்ணி அங்கே வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றி அதை விட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்காரு. இது தெரிஞ்சுதான் அவங்க அம்மா அங்கே போட்டு பெல்ட்டை வச்சு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஹீரோயின் அங்கே மயக்கமானதுமே பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்கி விட்டு அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து விதவிதமாக எடுத்து வச்சிருக்காங்க. வெளியே விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஆர்ஃபனேஜுக்கு அங்கே போயிட்டு அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டதுமே ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப பழசுமா, இப்போ தான் வந்துட்டு என் கைக்கு கிடச்சிச்சு, அது வந்துட்டு எனக்கு எவ்வளோ முடியுமோ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் கண்டிப்பாக இவங்க வந்துட்டு என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸாக இருக்க சான்ஸே கிடையாது, என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு பாசம் இருந்தால் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண போகிறாங்க, அப்புறம் ஏன் இவங்க என்னை வந்துட்டு இப்படி அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நம்ம அங்கே கால் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க எவ்வளோ நீ ஒளியாக போயிட்ட, நான் வந்துட்டு உன்னை 2 டேஸாக வீட்டுக்கு கூப்பிட்டு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கலன்னு தான் இப்படி ஆகி போயிட்டேன், அவெல்லாம் எதுக்கு இருக்கானே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி மோசமாக திட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் வந்ததுமே அங்கே இருந்து போனதுமே, அம்மா உண்மையிலே நான் வந்துட்டு உங்களோட பிள்ளையா இல்லை அவளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ, அவளே இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், உண்மையான பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அவங்க கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயினை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு ஒரு தடவையாச்சும் என்னை வந்து உன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு கன்சல்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ வந்து ஒரு தடவையாச்சும் என்னை ஒய்ஃபை கன்சல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு போயிட்டுருக்கா. ஸோ அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா வேணும்னே ஷாவை பற்றி கேட்குறாங்க. அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு செட்டை பேசும்போது, இவனுக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காமா மூன் சொல்லிட்டு, இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்தா, இவனே வந்துட்டு ஃப்ளார் எல்லாமே வாங்கிட்டு போய் அங்கே பிக்கப் பண்ண போனான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் அம்மா நீங்கள் வாட்டி ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதீங்க, அவளே தான் அந்த பொக்கே வச்சுருந்தா, என்னை வந்து பிடிக்க சொன்னா, உடனே வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இப்படி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் அதை கிளியர் பண்ணுறான். ஸோ அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் அங்கே ரூமில் படுத்துட்டு இருந்தா, இவன் போய் ஹக் பண்ணிக்கிறான், விடவே மாட்டான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த மூதா கால் பண்ணுறா, பயங்கரமாக கத்திட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே இவனுமே அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான். பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ஆளை வச்சு அடித்தவளுங்க ரொம்ப பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவன் காப்பாற்றி எங்கே கூட்டிகிட்டு போனதுமே இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. தேங்க்யூ சொன்னதும், நான் என்னோட வீட்டுக்கெலாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, வந்து உனக்கு இங்கே ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன், நீ அங்கே போய் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்துட்டு ஆளை வச்சு நம்ம ஹீரோவங்க வந்துட்டு போட்டு அடித்து அங்கே பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, நீரன் பண்ண வச்சு. நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறா. பட் வந்துட்டு இதை பார்த்துட்டு அவள் பேசாமல் மேலே போயிடுறா. நல்ல வேலை அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை வந்து
டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது. நீ நடுராத்திரியில் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தையும் மீட் பண்ண போவையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே பட் அவங்களுக்கு இன்னுமே அவன் மேலே கோவமாக தான் ஆயிட்டுருக்கா. அவங்க கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக அவளை அங்கே போயிட்டுருக்கான். அவகிட்ட போய் நீ இன்னுமே வந்துட்டு டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு அவனுக்கு. பிறகுலாம் கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயினை. ஏகப்பட்ட பசங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆன்ட்டின்னு கேட்டதுமே நான் என்ன சொன்னேன், பொண்ணு மாதிரின்னு சொன்னா இல்லையா, நீ அவனை டைவர்ஸ் பண்ணதுமே நான் உனக்கு வந்துட்டு வேற ஒரு நல்ல பையனை பார்த்து சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், இங்கே பாரு பசங்களன்னு சொல்லிட்டு இருக்கா, உனக்கு ஏகப்பட்ட வரதட்சணையுமே நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஷாவ் மினி எல்லாமே நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்பான்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே என்ன ரொம்ப ஓவராக வந்துட்டு சீனை போட்டுட்ருக்க, நானும் பார்த்துட்ருக்கேன், நம்ம எதுக்கு மேரேஜ் பண்ணுறோன்னு தெரியாதா, வாயை முடிட்டு பேசாமருன்னு சொன்னதும் மினி நீ வாங்கி கட்டிக்காத பேசாமருன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிளம்பும் போது அங்கே ஹான் அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே பாரு உன்னோட ஒய்ஃப் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, இப்போ பாருன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி இப்படி வந்துட்டு அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுங்கன்னு சொன்னதும் ட்ரை பண்ணேன் பட் வந்து முடியலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு நான் ஏன் வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும், எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, நீங்கள் வந்துட்டு விருப்பம் இருந்தால் அனுப்பிவிடுங்க இல்லை அங்கவே கிடக்கட்டும்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவன் என்னப்பா உனக்கு இப்போ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டதும் எனக்கே ஜெலஸ் ஆக போகுது, அவளுக்கு வந்துட்டு அவளோட லைஃப்பை வந்து முழு சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது, நான் வந்துட்டு எப்படி இதில் போய் தலையிட முடியும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போயிருக்கா. அங்கே போயிட்டு அவங்க வந்து மேரிடா இல்லை அன்மேரிடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளுக்கு சரியாக அதுக்கு ஆன்சர் பண்ணவே தெரியலை. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோட்ட நாளைக்கே நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும், நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதுமே எனக்கு உடம்பு முடியல அது இதுன்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயின் சரி உடம்பு சரியானதுமே டைம் சொல்லி போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு காலையாகி போயிடுது. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே பப்பில் போய் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த மெய்டிட்ட என்னாச்சு அவனுக்கு எதுவும் உடம்பு முடியலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சாருக்கு எதுவும் ஃபீவரான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்படின்னா இவன் நல்லா தான் இருக்கான், போய் சொல்லியிருக்கான், இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தான் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயினோட அம்மாவை பார்த்தா பெரிய பார்ட்டி அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே இறங்கி வந்ததுமே எல்லாத்தையும் தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரி கிம்ட்ட வந்து உனக்கு என்ன பேச்சுவார்த்தை இருக்கா இல்லையா, ஃபோன் பண்ணால் ஏன் அவன் வந்து எடுக்க மாட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்கு எதுவுமே பதில் பேச மாட்டா. ஒருவேளை வந்து டைவர்ஸே ஆயிருந்தாலுமே பரவாயில்ல, வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தா நீ கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், நான் அவனை மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பொண்ணுங்க வந்து லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்க உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மூவை பார்த்தா அவங்க அம்மா முன்னாடி நீடும் பண்ணிட்டு அம்மா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இதில் நம்ம ஹீரோவுமே அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கான். போன டைம் என்ன நீங்கள் பனிஷ் பண்ணப்ப அங்கே வந்துட்டு அவன் வந்து காப்பாற்ற தான் வந்தான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசுகிறான், நம்மளுக்கு வந்துட்டு பார்த்து பரிதாபப்படட்டுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பட் இவனை பார்த்தா எதுவுமே வந்துட்டு கண்டுக்காம விலகிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போனதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. அவங்க அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சுக்குது இவன் நம்ம பேரை கெடுக்கணும்னு வேணுக்குன்னு இப்படி ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுமே இங்கே கோட் எல்லாமே ஹீரோயினுக்கு போத்தி விட்டதுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்காமோ உன்னை தான் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் பார்த்தா எனக்கு என்ன கவலை இருக்குது, எனக்கு வந்துட்டு உன்னை பற்றி தான் கவலை, உன்னை பாரு எத்தனை பேர் வந்துட்டு வளைச்சு கட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கூன் சைட்டு ஒரு பர்சன் வந்ததுமே மூக்கு அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோவும் அவனுமே அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட நீ பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு அப்படியே பாராட்டிட்டு இருக்காங்க. அங்கே பால்கிலியில் நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்கே மூவ் வந்துடுறான். அவன்ட்டு அங்கே வந்துட்டு திரும்ப அவளோட மேரேஜை பற்றி பேச வந்ததுமே எனக்கு அதை பற்றி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, என்னோட ஒய்ஃப் அவன் மட்டும்தான் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே நின்று பேசினதுமே அதை பார்த்துட்டு அந்த மூக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு ஜெலஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே ஏன் எனக்கு ஜெலஸ் ஆக போகுது, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றத அவள் சொன்னதும் நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. சரி வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீ வந்துட்டு என்னை டச் பண்ணாத எனக்காக போக தெரியும்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு தடிக்க விழுகிற மாதிரிலாம் போயிட்டுருக்கா. சரி ஓகே உனக்கு என்ன ஃபீவர் சரியாயிடுச்சா இல்லையா, நான் கேட்க மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அப்படின்னா நாளைக்கே நம்ம போய் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நாளைக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிடுறான்.
பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் இறங்கி வந்துச்சேக்கா உங்கள் பாஸ் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ் மார்னிங்கே எந்திரிச்சு பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிட்டாரே மேடம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பை போயிருது அவளுக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், அவர் சுற்றி ரொம்ப டார்க் வளையமாக இருந்துச்சு, கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருந்துச்சு, அப்படியுமே வந்துட்டு எவ்வளோ கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு பாருங்கன்னு சொன்னதும் சரியான திருட்டு பையன் இவன், வேணுக்குனே தான் இன்னைக்கு டேட்டை வந்து கொடுத்துருக்கான், ஏன்னா என்னை மார்னிங்கே எதிர்த்து பார்க்காம வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லிட்டு இத்தனை நாளைக்கு இவன் எஸ்கேப் ஆகுறான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. ஆனால் ஹீரோயினோட விஷயமா தான் அங்கே வந்திருக்கான், அவளோட ரியலான பேரண்ட்ஸை தேடி அங்கே வந்திருக்கான். அந்த வீட்டை அங்கே பார்த்துட்டு இதான் அந்த வீடான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அசிஸ்டன்ட் அம்மா சொல்கிறாங்க. பட் இந்த குடும்பம் வந்துட்டு ரொம்பவே வியர்டானவங்க, இவங்க ரொம்பவே லேஸான பர்சன்ஸ், இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரதருமே இருக்காரு, ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஊரை சுற்றிட்டு இருக்காரு. அப்பா எப்பயுமே கேப்ளிங் விளாண்டுட்டு இப்படியே வந்து காசை செலவழிச்சிட்டு இருப்பாரு. குடும்பமே ரொம்ப மோசமானவங்க, காசுக்காக தான் அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன வயசுலேயே சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. உண்மையான ரியல் பேரண்ட்ஸ் அவ தேடி கண்டுபிடிச்சாலுமே இதெல்லாமே தெரிஞ்சு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு நீ எங்கே போயிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்திருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே வந்ததுமே என்னை வந்து மீட் பண்ணு, நம்ம போய் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு, நான் இவ்வளோக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், இவள் பாரு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஷாவ் கால் பண்ணிவிட்டு ஐயோ என்னை காப்பாற்றி என்னை கொலை பண்ணிடுவான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற செட்டு கத்துனதுமே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டாங்க. வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக நீ இந்த வேலை பண்ணிகிட்ருக்க, ஷாவை விடுன்னு சொன்னதுமே அவனை நீ காப்பாற்றினா முதல் நீ பப்பு கிளம்பிவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே பப்புக்கு போனால் அவனை அங்கே அடித்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே மியாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. பட் ஹீரோயினுக்கு என்ன பண்ண முடியும், இவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவன் டேட்டுக்கு வந்து போயிருந்தான்னு சொன்னதும் ஹீரோயினால் எதுவும் பேச முடியல. ஏன்னா சும்மா ஒரு ரூமர்ஸ் தான், இப்படி வந்துட்டு ஷாவை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாவம் அந்த பையன் வந்துட்டு மாட்டிக்கிட்டான். அதனால தான் ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிருந்துருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் வந்து என்னோட ஃபியான்ஸே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் இதெல்லாம் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே ஹீரோ ரொம்ப கோவப்பட்டதுமே ப்ளீஸ் பிரதர் நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கான். பிறகு ஹீரோயின் நீ இந்த விஷயத்தில் தலையிடாமல் இரு, இன்னும் 2 days தான் உனக்கு டைம், நீ வந்துட்டு ஒழுங்காக சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி கொடுத்துரு, இல்லை பிரச்சனை பெருசாயிரும் பார்த்துக்கோ, அப்புறம் சர்டிஃபிகேட் தன்னாலே வீட்டுக்கு வரும் உனக்கு, நீ டைவர்ஸ் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே ஷவுட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சரி ஓகே நீ என்ன பண்ண, உன்னை இந்த லெவலுக்கு அவ அடிச்சிருக்கான்னு சொன்னதும் என்ன பண்ணனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன், பட் இவன் அங்கே வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோ நீ மியூசிக்கை வந்துட்டு ப்ளே பண்ணுங்க, நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்கணும், ஸ்டாப்பே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கான். ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்திருந்திருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த மூது அங்கே உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அவங்க கால் பண்ணிடுறா. அப்போ அங்கே நம்ம வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு லேடி, உன்னால் வந்துட்டு எல்லாத்தையுமே சமாளித்து வெளியே வந்துட்டு வர முடியும், பட் நான் அப்படி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறா. நான் வந்துட்டு அவனை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட இப்போ எல்லா விஷயம் கேட்டுட்டியா, உன் பிரச்சனையை வந்து நீ பார்த்துக்கோ, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஹீரோவுமே அங்கே கொஞ்ச நேரத்தில் வந்து ராமு அங்கே வந்துட்டு ஆசையாக பேச வந்ததுமே உனக்கு எத்தனை டைம் நான் சொல்லி புரிய வைக்கிறது, உன் மேலே எனக்கு எப்பயுமே அந்த ஒரு நினைப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ சொன்னால் வந்துட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்க மாட்டேயா, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி தான் புரிய வைக்கணுமா, என்னை ரொம்ப மோசமாக மாற்றிடாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை போய் அவன் ஹக் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு என்னை பிரியணும்னு நினைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ளே அவங்க அசிஸ்டண்ட் வந்து கால் வந்ததுமே நம்ம ஹீரோயின் வேகமாக கதவை லாக் பண்ணிடுறா. அங்கே அசிஸ்டண்ட் அவங்க ஃபேமிலியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. பிறகு இந்த மூவை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டுருக்கா, உயிரோட இருக்க வரைக்கும் எது விளங்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் அவங்க பிரதர் தான் போல அந்த கூ வந்துட்டு அவன் என்ன சாதாரண மனுஷன்னு நினச்சிட்டு இருக்கேன், அவன்கிட்ட போய் நீ வம்பு வளர்த்துட்டு இருக்க, உன்னால் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாகி ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் கூட ஆகாது, உன்னை இந்த உலகத்துலேருந்து அனுப்பி வைக்கிறதுக்கும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்குமே ஒழுங்காக பார்த்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு டைவர்ஸ் வந்து பண்ணுற டேட்டுமே வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இன்றைக்குமே ஏமாற்றிட்டான் போல், வரலன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் அப்பாட்ட அங்கே கண்டுக்காமல் போகும்போது அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க. நீ வந்துட்டு கிம்மை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ ஹானை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், இன்றைக்கி வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு பொண்ணு நினச்சிங்கன்னா என்ன நினச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் வந்துட்டு உன்னோட அம்மாவா, நீ எனக்கு அம்மாவா, ஒழுங்காக வந்துட்டு என் கூட சேர்ந்து
இருந்து வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. ஸோ அவளுக்குமே மீட் பண்ண போனதுமே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினை ஏதோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற மாதிரி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் அவன் வந்துட்டு பண்ணி கொடுப்பா, வீட்டிலே இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவனை பார்த்தா அவளை வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ண சொல்லி அங்கே பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அவன் வந்துட்டு உனக்கே நாங்கள் வேலை பார்க்க வந்திருக்காளா, அவள் அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உட்கார வச்சதுமே அவங்க அம்மா அவளுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ், மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கிம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காரு, உங்களோட ரியலான பேரண்ட்ஸை பற்றி தேடிட்டு இருக்காரு, இப்போ இருக்கவங்க உங்களோட ரியலான பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் அங்கே பாரில் தண்ணியை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு திரும்ப ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ண போகிற இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு விழுந்தடிச்சு வேமா இவே ஓடுறான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. வீட்டுக்கு வந்ததுமே டைட்டாக நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு நீ ஹஸ்பண்டாக இருக்கும்போதே உன்ட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே எதிர்பார்க்கல, நீ இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பையா, ரெண்டாவது அவங்க என்னோட ரியலான பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் இந்த ஹெல்ப்லாம் நீ பண்ண வேணான்னு சொன்னதுமே ஹீரோ அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிடுச்சேக்கா. இதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்குள்ளே தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிட்டு இது ஃபைனல் கிஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோட அம்மா தான் மீட் பண்ணுறேன், ஆன்ட்டின்னு கூப்பிட மாட்டா, இப்போ அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறா. அவங்க தான் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ ஷாவையுமே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவங்க எல்லாரும் அங்கே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே அவனை பார்த்துட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதுமே ஆமாம் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பழைய உறவு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அங்கே பயமுறுத்துற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு பயமாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே கிளம்பும்போது நானுமே கூட போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும் உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, அவங்களுக்கு நடுவில் எதுக்காக நீ போயிட்டுருக்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்கன்னா சின்ன பிள்ளையா போய்க்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே எங்கள் ஹான்ட்டை கால் பண்ணிவிட்டு ஐயோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொன்னதும் அடப்பாவி நான் நல்லா தாண்டா இருக்கேன் பப்ளன்னு சொல்லும்போது ஐயோ அம்மா ஹான்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு சொன்னதும் எப்போன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்து சாப்பாடுலாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, அம்மா என்னோட எக்ஸ் ஒய்ஃபுக்குமே மேரேஜ் ஆக போகுதுன்றப்ப நானுமே இப்படி சிங்கிளாக இருந்து என்ன பண்ண போகிறேன், பேசாமல் எனக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணை பாருங்கள், நானுமே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. வேணுங்களே ஹீரோயினை ஜெலஸ் ஆக்கணும்னு. பட் வந்துட்டு அப்போ அங்கே ஷாவோட கால் வந்ததுமே அவங்க சந்தோஷமாயிட்டு பேச ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு தாங்க ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஒரு கிராண்டாக பார்ட்டி வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் அங்கே நம்ம ஷாவாவை வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி கையை போட்டு அங்கே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே பெயின் ஆகிட்டுருக்கு, பதிலுக்கு பண்ண இப்படியே தான் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி வந்துட்டு எப்படி அப்யூஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாமே அங்கே சொன்னதுமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவங்க அம்மா எப்பயுமே போட்டு அடித்து டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க, குடும்பக்காரவங்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறான். பிறகு அவங்க அப்பாவுமே அவளை வந்துட்டு கட்டி போட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ஊற்றி விட்டு ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க விஷயத்த சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அது அவள் யாரையுமே நம்பாம தனியாகவே இருக்கணும்னு ஆசைப்படலான்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ தான் புரியுது. ரெண்டாவது உங்களோட மேரேஜ் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான் அவங்களுக்கு நல்லாவே புரியுது, அதனால தான் அவங்க இப்படிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட லைஃப்பில் வந்துட்டு எப்படி வந்துட்டு கஷ்டங்கள் போயிட்டுருக்கோ அதே மாதிரி தன்னோட லைஃப்லையுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா லவ் இல்லாத மேரேஜ் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு யோசனை வந்துருச்சு சார் அப்படின்ற சொன்னதும் ஹீரோங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் சீன் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ண போகிறான், கையெல்லாமே எங்கள் பிளட் ஆகிட்டு இருக்கு, அவன் கையை குத்தி இப்படி ஆக்கியிருக்கான். நம்ம ஹீரோயினை போய் எங்கள் ஹக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருமே ரீமேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அவள் கீழே இறங்கி போயிடுறா. அப்போ அங்கே அந்த மூவை பார்த்தா நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக கத்தியை வச்சு குத்த போயிடுறா. பட் ஹீரோங்க ஊடால வந்து விழுந்து அவனுக்கு கத்தி குத்து பட்டுருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே அரண்டு போயிடுறா. ஐயோ நீயே ஊடால வந்தான்னு சொல்லிட்டு அழுததுமே அவளையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்போங்க அசிஸ்டன்ட் சார் உங்களுக்காக என்னென்ன பண்ணலை தெரியுமா மேடம் சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்துட்டு அவரை விட உங்களுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே அவங்க ஃபேமிலியுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் போல், இவங்க வந்துட்டு அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் அபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு ஹீரோக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்போ ஹீரோ நீ வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, சின்ன வயசுலேருந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டையோ அது எதுவுமே ஒரு லைஃப்பில்
ஏற்பட்டதுக்கப்புறம் நடக்காது. நீ வந்துட்டு உன்னோட லைஃப் வந்துட்டு எப்படி மாறி போயிருன்னு சொல்லிட்டு நான் கவலைப்படுறியோ அந்த மாதிரியுமே நடக்காது. நம்மளோட ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாரு. நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன். எனக்கு வந்துட்டு இன்றைக்கே நீ ஓகே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இல்லை நாளைக்கு, இல்லாட்டி ஒரு வாரம், இல்லை ஒரு வருஷம், இல்லை 10 வருஷம்னாலும் சரி, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ நீ வந்துட்டு ஓகே சொன்னாலுமே நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடிவு பண்ணிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.